Hi guys, welcome to Talk with Vishnu. After a long time, I'm coming back. ஸோ நான் மொத்தம் ஒரு 3 வீடியோ தான் போட்டிருப்பேன். இப்போ ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன். லைக் பிகாஸ் ஐ வாஸ் பிஸி, மை மைண்ட் வாஸ் நாட் ப்ராப்பர். ஒரு ப்ராப்பரான ஒரு டாபிக் என்னால் இது பண்ண முடியல. ஸோ இட் டுக் சம் டைம், அதனாலன்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம பேசுகிற டாபிக் வந்து என்னென்னா, ஏன் வந்துட்டு நம்ம எல்லாம் லோன்லியாக இருக்கோம் அப்படிங்கிறது தான் டாபிக். சரியா? ஸோ நம்ம ஏன் லோன்லியாக இருக்கோம் அப்படின்னா, நம்ம தான் லோன்லியாக இல்லையே அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் ஆக்சுவலாக அப்படி கிடையாது. நம்மளுக்கு வாட்ஸ்அப் இருக்குது, நிறைய குரூப்ஸ் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது. இன்ஸ்டாகிராமில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, டெக்ஸ்ட் போட்டுட்டு தான் இருக்கோம். ஃபேஸ்புக்லேயும் இருக்கோம், ட்விட்டர்லேயும் இருக்கோம், ஜிமெயிலில் கனெக்ட் ஆகிருக்கு. எல்லா இடத்துலையும் நம்ம இருக்கோம். ஓகேங்களா? நம்ம எப்போ மெசேஜ் பண்ணாலும், மெசேஜ் பண்ணால் ஃப்ரெண்டுக்கு போவோம், மெசேஜ் பண்ணால் நம்மளுக்கு வரும். எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே ஆன்லைனில் இருக்காங்களா ஆஃப்லைனில் இருக்காங்களும் தெரியும். ஆனால் இவ்வளோ தெரிஞ்சாலும் நம்ம லோன்லியாக தான் இருக்கோம். நம்ம கூட யாரும் கிடையாது. வி ஃபீல் லோன்லி. ஏன் அப்படிங்கிறது தான் இந்த டாபிக். ஸோ இந்த டாபிக் உங்களுக்கு நான் பேசணும் அப்படின்னா, நம்மளோட ஃபர்ஸ்ட் வீடியோ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரேட் சைக்காலஜின்னு ஒரு சைக்காலஜி சொல்லியிருப்பேன். அந்த ரேட் சைக்காலஜியில் ஆல்ஃபா ரேட்ஸ்னு ஒரு ஒரு டாப் கிளாஸ் இருக்கும். அதாவது எலைட் பீப்புள், இன்றைக்கி இருக்கிற எலைட் பீப்புள். ஸோ இவங்களோட கோல் வந்து நம்மளுக்கு எலைட் பீப்புளுக்கு கீழே இருக்கிற, அதாவது நம்மளை மாதிரி ஆளுங்களை ஒட்டுக்காக சேராமல் தனியாக வச்சுருக்கணும். அப்போனா தான் அவங்க அந்த ஸ்டேட்டஸில் மெயின்டைன் ஆக முடியும். சரியா? இது ஒரு கோல். இதுதான் மெயின் பர்பஸே அவங்களுக்கு. இந்த மெயின் கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு அவங்க நிறைய ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவாங்க. சரியா? அதில் ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜி வந்து ரிலீஜன். ஓகே, ஸோ அந்த ரிலீஜன்னால தான் இன்றைக்கி நம்ம தனியாக இருக்கோம். ஓகே, எல்லாம் ஃபைன். அப்புறம் எப்படி ரிலீஜனால் நம்ம தனியாக இருக்கோம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு ஆன விளக்கம் தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். என்னென்னா, நம்ம வந்துட்டு ஒரு 20 இயர்ஸ்க்கு பின்னாடி நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது நாம் வந்து இந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி டைமில் படிக்கிறப்ப போய் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்கூலில் மோஸ்ட்லி 90% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காலையில் சாமி கும்பிட்டு ஸ்கூலுக்கு வருவாங்க. கண்டிப்பாக அவங்க நெத்தியில் பொட்டு இருக்கும். சரியா? சும்மா ஒரு திருநீராவது காலையில் வச்சுட்டு வருவாங்க. இன்றைக்கி சரியா, இன்றைக்கி இருக்கிற யங் ஜென்ரேஷன் இல்லை இன்றைக்கி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, யார் நெத்திலையும் போட்டிருக்காது, யார் கையிலையும் கயிறு இருக்காது. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு அவுட் ஆஃப் ஃபேஷன். அவங்கள பொறுத்த வரைக்கும் அது அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத விஷயம். சரிங்களா? இது வந்து நம்மளுக்கு வெளிப்படையாகவே நம்ம கண்ணு முன்னாடி தெரியுது. நீங்கள் இன்றைக்கி ஜென்ரேஷன் நீங்கள் யாரை வேணாலும் எடுத்து பாருங்கள், பொண்ணுங்க, பசங்க, யாரை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் பொட்டு வைக்கிறதோ, பூ வைக்கிறதோ, சரியா, கயிறு கட்டுறதோ, இல்லை இப்படி ஒரு பூசிட்டு வர்றது, இது எல்லாமே வந்து அவுட் ஆஃப் ஃபேஷன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு அவங்க போயிட்டாங்க. அதாவது சாமி கும்பிடல, சாமி மேலே நம்பிக்கை இல்லை, அவ்வளோதான். சாமி மேலே நம்பிக்கை இருந்தால் நீ போட்டு வைப்ப, போட்டு வச்சா அது வந்துடும், அவ்வளோதான். நீ ஃபேஷன் கூட கனெக்ட் பண்ண அப்படிங்கிறதெல்லாம் போய் கடவுள் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லை, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. சரியா? ஏன் அப்படின்னா, நம்ம மைண்ட் செட்டில் எப்படி கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா, ஒரு விஷயத்தை நம்மளால் ப்ரூஃப் பண்ண முடியல. சரியா? ஒரு விஷயத்தை நம்ம ப்ரூஃப் பண்ண முடியல அப்படின்னா அந்த விஷயம் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஒரு விஷயம் நம்ம கண்ணுக்கு தெரியலனாவோ, இல்லை ஒரு விஷயம் அங்கே இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு எந்த ப்ரூஃபும் இல்லைன்னா அது அங்கே இல்லை. இதுதான் வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை நம்மளுக்கு எஜுகேஷன் மூலிமா நம்ம மண்டையில் கொண்டு போயிருக்காங்க. அதனால் நம்ம வந்துட்டு காடு அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா, காட் எங்கே இருக்கார்? யார் அவர்? அவர் இருக்கிறதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? யாராவது காடை பார்த்துருக்காங்களா? காடு தான் வந்து யார்கிட்டையாவது காட்சி எதுவுமே நடந்ததில்லை. சரி, நம்ம ப்ரே பண்ண கடவுள் எதாவது கொடுக்குறாரா? கொடுக்கல. அப்போ எதுக்கு வந்து நம்ம அப்படி ஒரு விஷயத்தை கும்பிடணும்? என்ன ரீசன் அப்படின்னு
அதாவது சின்ன வயசுலேருந்தே அந்த கொஷின் ரைஸ் ஆகி அதுக்கு சயின்ஸ் அவங்க படிக்க நீங்கள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பாட்னி, ஜுவாலஜி நீங்கள் எதை வேணாலும் எடுத்துக்கோங்க, மேக்ஸ், எதை நீங்கள் எடுத்தாலுமே ஒரு விஷயம் இருந்தால் தான் அது உண்மை, ஒரு விஷயத்தை ப்ரூவ் பண்ணால் தான் அது உண்மை, ஒரு விஷயம் அங்கே இருக்கணும். அப்படி அங்கே அந்த விஷயம் இல்லைன்னா அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. இப்படிங்கிறத திருப்பி சொல்லி காடு இல்லை அப்படிங்கிறத, இல்லைன்னா காட் இருக்காரா இல்லையாரே தெரியல அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம மனசில் பதிச்சிட்டாங்க. ஓகேவா? சரி, இப்போ எதுக்குடா இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன்? காடுக்கும் ஒரு மனுஷன் தனியாக போகிறதுக்கும் என்னடா சம்மந்தம் இருக்குது அப்படின்னா, தட் இஸ் வாட் ஐம் ட்ரைங் டு சே. கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. நம்மளோட ஓல்டர் ஜென்ரேஷன், சரியா, நம்மளோட அப்பாவோட தாத்தாலாம் இருந்தாரில்ல, அந்த ஜென்ரேஷனெல்லாம் பார்த்திங்கன்னா ஏதாவது நம்மளுக்கு ஒரு ஹியூஜ் அமௌண்ட், ஒரு ஹியூஜ் மணி நம்மளுக்கு ஏதாவது கிடச்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தாத்தாக்கோ இல்லை நம்ம கொள்ளு தாத்தாக்கோ கிடச்சிச்சின்னா அந்த மணியை அவங்களுக்குன்னு கொஞ்சம் எடுத்துக்கிட்டு மீதி எல்லாத்தையும் எடுத்து ஒரு ஃபீஸ்ட் மாதிரி செலிப்ரேட் பண்ணி ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வச்சு, இல்லை எல்லா சொந்தக்காரங்களும் கூப்பிட்டு அவங்களுக்கு விருந்து வச்சு சாப்பாடு போட்டு, பாருங்கள் எனக்கு வந்து பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகிடுச்சு, நான் இந்த மாதிரி நல்லா வந்துட்டேன், எனக்கு இவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிது, இது ஒரு பெரிய வெற்றி, ஒரு பெரிய நல்ல விஷயம் நம்ம ஃபேமிலிக்கு அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் கொடுத்தாங்க. சரியா? அவங்களுக்கு கொஞ்சம் எடுத்துக்கிட்டு மற்றதெல்லாம் மற்றவங்களுக்கும் பிரித்து கொடுத்தாங்க. இதுதான் நம்ம கல்ச்சர். ஓகேவா? ஆனால் இன்றைக்கி நம்மளுக்கு லம்சமாக ஒரு காசு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நாம் என்ன தெரியும் பண்ணுவோம்? நான் சொல்லிட்டேன், ஒரு 5% நம்மளுக்காக எடுத்துக்கிட்டு, ஓகேவா, நாமளும் நம்ம ஃப்ரெண்ட்ஸும் நல்லா தின்னுட்டு செலவு பண்ணிவிட்டு மீதி இருக்கிற காசு இருக்குல்ல, மீதி 95% அது எல்லாத்தையும் கொண்டு போய் ஒன்று பேங்க்கில், இல்லை ஸ்டாக்ஸில், இல்லை லேண்டில், இல்லை கோல்டில், எதுலையாவது ஒரு இன்வெஸ்ட் பண்ணணும். எதுக்கு? அந்த காசு டபுளாக மாறுறதுக்கு. ஃபஸ்ட்டு யார்ட்டையும் சொல்லவே கூடாது. அதையும் மீறி உனக்கு அந்தளவுக்கு நல்ல மனசு இருக்கா, நீ வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட செலவு பண்ணலாம், கொஞ்சமாக சேர்த்து செலவு பண்ணிவிட்டு மீதியெல்லாம் யாருக்குமே தெரியாமல் பத்திரமா இடத்துல வச்சிடலாம். இதுதான் வந்து இப்போ இருக்கிற ட்ரெண்டு. சரியா? இந்த ரெண்டுத்துக்கு வித்தியாசம் புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இதெல்லாம் ஏன் வந்துச்சு அப்படின்னா, முதல்ல நம்ம கடவுளை நம்பணும். சரியா? கடவுளை நம்புறதுக்கு காரணம் என்னென்னா, காட் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். சரியா? அந்த பெரிய விஷயத்தை நம்ம இன்றைக்கி ஒரே வீடியோலலாம் சொல்ல முடியாது, ரொம்ப பெரிய விஷயம் அது. சரியா? பட் ஏன் நம்ம லோன்லியாக இருக்கிறோங்கிறதுக்கான ஆஸ்பெக்டை மட்டும் நான் சொல்லிடுறேன். இப்போ ஒவ்வொரு ஊர்லேயும் அந்த ஊருக்குன்னு ஒரு கடவுள் இருப்பார். ஒவ்வொரு ஊரையும் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு கடவுள் இருப்பார். ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஒரு குலதெய்வம் அப்படின்னு சொல்லி ஒரு காட் இருக்குது. ஓகேவா? இஷ்ட தேவதான்னு சொல்லுவாங்க. இப்படி ஊருக்கு ஒரு கடவுள், ஊருக்கு பாதுகாக்கிறதுக்கு ஒரு கடவுள், ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளாரையும் ஒரு கடவுள். இதெல்லாம் வந்து அந்த காலத்திலே வச்சுருக்காங்க. எதுக்கு இதெல்லாம் வச்சுருக்காங்கன்னா, ஊரை யாரும் எந்த கடவுளும் பாதுகாக்க போகிறதில்ல. சரியா? ஊருக்குள்ளே இருக்கிற கடவுள் வந்து எல்லா வீட்லேயும் முன்னாடி நின்று அதெல்லாம் செய்கிறது இல்லை. சரியா? இதெல்லாம் எதுக்காக வச்சுருக்காங்க அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷன் வைக்கணும், ஒரு திருவிழா நடத்தணும், அந்த திருவிழாவில் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாம் ஒட்டுக்காக இருக்கணும். குலதெய்வம்னு ஒன்று இருக்குது. நீங்கள் குலதெய்வத்துக்கு தனியாக ஒருத்தர் போய் கும்பிடலாம். பட் ஆக்சுவலாக குலதெய்வத்துக்கு வருஷத்துக்கு 1 டைமோ 2 டைமோ இல்லை 3 டைமோ ஃபேமிலியோடு போய் பொங்கல் வச்சோ இல்லை ஏதாவது கெடா வெட்டியோ ஏதோ ஒன்று பண்ணி சாமி கும்பிட்டுட்டு வருவாங்க. அது ஃபேமிலியோடு போவாங்க அந்த காலத்தில். சரியா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஹவுஸ் எப்படி போகிறாங்கன்னா, ஒரு வீட்டில் 2 பேர், அப்பா அம்மா குழந்தைங்க, அவங்க போயிட்டு வந்துடுவாங்க. இன்னொரு வீட்டில் சித்தப்பா சித்தி அவங்க ஒரு பக்கம் போயிடுவாங்க, மாமா தான் அவங்க ஒரு பக்கம் போவாங்க. இப்படி பிரிஞ்சு போயிட்டாங்க. சரியா? ஏன்னா அதே ரீசன் தான். கடவுள் அந்த நம்பிக்கை அதெல்லாம் எதுவும் கிடையாது. சொல்லிட்டாங்க பெரியவங்க, நம்ம போகாமல் இருந்தால் ஏதோ மனசு கஷ்டமாக இருக்கும், எதுக்கு அதையும் பண்ணிக்கலாம் அப்படின்னு போயிட்டு வராங்க. ஆனால் கடவுள்னு ஒரு விஷயத்தை உருவாக்கினது, குலதெய்வம்னு ஒரு விஷயத்தை உருவாக்கினது, காவல் தெய்வம்னு உருவாக்கினது, ஊர் தெய்வம் அப்படின்னு ஒரு விஷயத்தை உருவாக்கினதுக்கு எல்லாத்துக்கும் காரணம்
ஒவ்வொரு ஃபங்க்ஷன் வரப்பையும், ஒரு நல்லது நடக்கிறப்பையும், ஒரு கெட்டது நடக்கிறப்பையும் அந்த ஊரில் இருக்கிறவங்களோ, அந்த வீட்டில் இருக்கிறவங்களோ, அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களோ ஒட்டுக்கா சேரணும். புரியுதா? சேர்ந்து எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணி அதுக்கான சொல்யூஷனை கொண்டு வரணும். ஒரு வேலை செய்கிறியா, அந்த வேலை எனக்கு முன்னேற்றம் இல்லையா, பரவாயில்ல, சரியா, நீங்கள் கடவுள்கிட்ட போய் வேண்டுவாங்க, வேண்டிட்டு பூவாக்கு போடுறேன்னு போட்டு கேட்பாங்க, இல்லை அந்த கடவுள்கிட்டே கேட்பாங்க. அப்போ அந்த கடவுள் என்ன சொல்லணும், வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி சாமி வந்த மாதிரி யாராவது சொல்லுவாங்க. இல்லையா, பூவாக்கு போடுவாங்க, இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு. நடக்கும் அப்படின்னு வந்துருச்சுன்னா சரி ஓகே நடக்கும்னு சொல்லிட்டாங்க கடவுள், அப்போ எனக்கு ஒரு நாள் நடக்கும், நம்ம அவசரப்பட வேணாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு வேலை போகுதா, நீங்கள் போய் இது மாதிரி கடவுள்கிட்ட வேண்டிங்க அப்படின்னா, ஏன்னா அது அது நாமளே நினச்சிப்போம், அது கடவுள் இருக்காரோ இல்லையோ, அந்த கற்பனை நம்மளுக்கே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். என்னென்னா சரி ஓகே கடவுள் சொல்லிட்டாரு, நாளைக்கு இது நல்லதுக்கு தான், கடவுள் சொல்லிட்டாரு, நாளைக்கு நம்மளுக்கு இன்னொரு நல்ல வேலை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு நம்ம வாழுவோம். சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு இருந்தோம். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும், எவ்வளோ கஷ்டம் வந்தாலும், சரியா, கடவுள் அப்படிங்கிற ஒரு பேரை சொல்லி நம்ம எல்லாம் ஒற்றுமையாக இருந்தோம். கடவுளுங்கிற ஒரு பேரை சொல்லி நம்ம நிம்மதியாக இருந்தோம். கடவுளுங்கிற ஒரு பேரை சொல்லி நம்ம நம்பணும், நாளைக்கு எல்லாம் சரியாயிரும், நாளைக்கு எல்லாம் மாறிடும். இன்றைக்கி அதாவது பெரியவங்களாம் சொல்லுவாங்க, என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது, ஆனால் ஆண்டவனுக்கு தெரியும். சரியா, நம்ம போடுற கணக்கு அவர் போடுற கணக்கு வேறு. அவர் எல்லோரும் கரெக்டாக தான் செய்வார், அவருக்கு எல்லாமே தெரியும், அவர் எல்லாம் நல்லது செய்வார் அப்படின்னு நம்ம சொல்லி ஆறுதல் பண்ணுவாங்க. நம்மளுக்கும் அந்த ஆறுதல் கிடச்சிது, நாமளும் ஒற்றுமையாக இருந்தோம். கரெக்டாக? ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், கடவுளை நம்ம நம்பலை, அதனால் நம்ம கடவுளை கும்பிடலை, கடவுள் நம்ம கும்பிடாததுனால நாம் ஒற்றுமையாக இருக்க முடியல, நம்ம ஒற்றுமையாக இல்லாததுனால நம்மளுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு யாரும் இல்லை. அவ்வளோதான். சரியா, இந்த பணக்காரங்களுக்கெல்லாம் என்ன வேணும் அப்படின்னா, நம்ம வேலை செய்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு எப்படியாவது காசு வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கணும். அந்த காசை சம்பாதிக்கிறதுக்கு கஷ்டப்படணும், ஓடணும், எத்தனை டைம் விழுந்தாலும் விடாமுயற்சி, எந்திரிச்சு திருப்பி முயற்சி செஞ்சு ஓடணும். ஏன் சொல்லுங்கள், நம்ம எவ்வளோ ஸ்பீடாக ஓடுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அவனுக்கு காசு வரும், அவ்வளோக்கு அவ்வளோ அவன் கம்பெனி நல்லாயிருக்கும், அவ்வளோக்கு அவ்வளோ அவனும் நல்லா இருப்பான். நான் சொல்கிறது புரியுதா? இந்த எண்ணம் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும், காசு சம்பாரிச்சிட்டே இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம், நம்ம ஓடிட்டே இருக்கணும், காசு சம்பாரிச்சிட்டே இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. என்னென்னா, நம்ம வாழ்க்கை நம்ம கையில் தான் இருக்குன்னு நம்ம நம்பணும். நம்ம வாழ்க்கை நம்ம கையில் இருக்குது அப்படின்னு நம்ம நம்பணும்னு வச்சுக்கோங்க. நல்லது பண்ணாலும் நானே, கெட்டது நடந்தாலும் நானே, வேலை கிடைச்சாலும் நானே, வேலை போனாலும் நானே, என்ன நடந்தாலும் என் வாழ்க்கையில் அதுக்கு நான் தான் காரணம். இந்த ஸ்ட்ராங்கான பிலீஃப் நம்மளுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நாம் கண்ணா அப்படின்னாலும் ஓடிக்கிட்டே இருப்போம். காசு காசு காசு, வீடு வீடு வீடு, நிலம் நிலம் நிலம், என்னால் முடியும், அவனால் முடியலண்ணா என்னால் முடியும், இவனால் முடியலண்ணா என்னால் முடியும், இதெல்லாம் பாசிட்டிவ். இதுவே முடியாமல் தோத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அப்பா அவ்வளோ பேசணும், எப்படி மூஞ்சில் முடிக்கிறது, நம்ம அவ்வளோதான். அதான் நம்ம கூட தான் யாரும் இல்லையே, நாம் தான் நம்மளால் முடியும்னு ஓட ஆரம்பிச்சல, யார் பேச்சும் கேட்காம. அப்போ விழுந்ததுக்கப்புறம் எப்படி திரும்பி பார்ப்ப? திரும்பி பார்க்க மாட்டேன். அதனால் நீ நான் தான் என்னால் முடியும் அப்படின்னு நினைக்கிறல்ல, அந்த மோட்டிவேஷனு அதுவே ஒரு இல்யூஷன் தான். அது உன்னை ஓட வைக்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி. சரியா, நீங்கள் நல்லா நான் சொன்னது வேணால் இப்போ உங்களுக்கு புரியலனாலும் ஃபோனை வச்சுட்டு இல்லை இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு திங்க் பண்ணி பாருங்கள். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் முடியும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம வாழ்க்கை நாசமாக போனதுக்கு காரணம் நாம் தான், நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்கு காரணமும் நாம் தான். இப்படின்னு நீங்கள் 2 ஆஸ்பெக்டையும் திங்க் பண்ணுவீங்க. பாசிட்டிவாக திங்க் பண்ணிங்கன்னா ஃபைன், சரியா, நெகட்டிவாக திங்க் பண்ணிங்கன்னா லோன்லினஸ்.
இதில் எல்லாத்துக்குமே நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் தான் வரும். எல்லாருமே நம்ம லோன்லியாக தான் இருப்போம். ஏன்னா லைஃப் இஸ் அன்பிரிடிக்டபிள். நாம் நினைச்ச மாதிரி வாழ்க்கை போகாது. 4 இடத்துல எந்திரிச்சா 40 இடத்துல உழுவோம். உழுவுறப்ப நம்மளுக்கு ஆறுதல் சொல்ல யாரும் இருக்க மாட்டாங்க. இதுதான் ரியாலிட்டி. இது நம்ம மைண்டுக்குள்ளார போகணும். நான் மட்டும் தான் இருக்கேன், என்னால் முடியும், நான் தோத்துட்டேன்னா என் குடும்பத்தை பார்த்துக்க யாருமே இல்லை, நான் இல்லைன்னா நான் எல்லாத்தையும் ஜெயிக்க முடியும், என்னால் ஜெயிக்க முடியும், என்னால் இந்த எண்ணம் நம்மளுக்குள்ளே வரணும். இதுக்கு ஒரே வழி காடை தூக்கி போடணும். காடு இருந்தாருன்னா நாம் என்ன நினைப்போன்னா, சரி பரவாயில்ல, ஒரு நல்லதாக இருக்கும், சரி பரவாயில்ல, இப்போ விழுந்துட்டா என்ன, இன்னொரு டைம் நம்ம ஜெயிக்கலாம், ஏதாவது ஒரு காரணம் இருக்கும், இதுக்கு முன்னாடி ஒரு நல்ல ரீசன் இருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம். யாராவது நம்மளுக்கு க்ளோஸ் ஆனவங்க யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா, சரி பரவாயில்ல விட்டுடா, அவனோட ஆயுஸ் முடிஞ்சிருச்சு, அதனால் கடவுள் கூட்டிகிட்டு போயிட்டார், லைஃப் இஸ் அன்பிரடிக்டபிள், லைஃப் இஸ் எப்போ வேணாலும் நம்ம லைஃப் போயிடும் அப்படிங்கிறத நினச்சிக்கிட்டு அன்னன்னைக்கு நம்ம கடவுளை கும்பிட்டுட்டு யாருக்கு நல்லது செய்யணுமோ நம்ம நல்லது செஞ்சுட்டே இருந்தோம். புரியுதுங்களா? நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நல்லது செய்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ புண்ணியம் வரும். அவ்வளோக்கு எவ்வளோ புண்ணியம் வந்துச்சுன்னா கடவுள் வந்து நம்மளை தண்டிக்க மாட்டார், கடவுள் வந்து நம்மளை ஹெல்லில் போட மாட்டார், ஹெவனில் வச்சுப்பார். இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. த மூமெண்ட் யூ லீவ் த காட் ஃப்ரம் யுவர் பிரெயின், ஹெவன் கிடையாது, ஹெல் கிடையாது. ஹெவனும் ஹெல்லும் கிடையாதுன்னா நல்லது கிடையாது, கெட்டதும் கிடையாது. அப்போ நல்லது பண்ணாலும் எந்த யூஸும் கிடையாது, அப்படி தானே? கெட்டது பண்ணாலும் எந்த தடவையும் கிடையாது. யூ ஆர் ஃப்ரீ டு ரோம், யூ ஆர் இன் யுவர் ஓன் ஹேண்ட்ஸ், தி வால் இஸ் இன் யுவர் கோட். பிரச்சனை என்னென்னா நம்மளுக்கு ஒரு மண்ணும் தெரியாது, இப்படி போகணுமா அப்படி போகணுமான்னு தெரியாது, உளுந்தா எந்திரிக்கவும் தெரியாது, எந்திரிச்சா உழுவாமல் ஓடவும் தெரியாது. நான் சொல்கிறதெல்லாம் புரியுதுங்களா? காடவை உங்கள் மைண்ட்லேருந்து எடுத்துட்டா நீங்கள் மட்டும்தான், உங்களுக்குன்னு எதுவும் கிடையாது, யாரும் கிடையாது. த மூமெண்ட் யூ பிகம் அலோன், த ஒன்லி ஹோப் இஸ் சம்ஹவ் யூ ஹாவ் டு ஏர்ன் வெல். நீங்கள் எப்படியாவது சம்பாதிக்கணும், எப்படியாவது ஓடணும்னு ஓடுவீங்க. நீங்கள் எவ்வளோ ஓடினாலும் உங்களால் நல்லா சம்பாதிக்க முடியாது. நீங்கள் எவ்வளோ ஓடினாலும் நீங்கள் பணக்காரன் ஆக முடியாது. நீங்கள் எவ்வளோ ஓடினாலும் வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆக முடியாது. நீங்கள் ஆகணும் அப்படின்னா ஒற்றுமையாக இருக்கணும். பல பேர் உங்களை பின்னாடி இருந்து புஷ் பண்ணணும். இல்லையா, நீங்களாவது கீழே உங்கள் மனசை டயர்டாகாமல் நீங்கள் உங்களை புஷ் பண்ணிக்கணும். அதுக்காவது ஒரு சக்தி வேணும், அதுக்காவது ஒரு நம்பிக்கை வேணும். இப்படி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தனியாக இருந்து, தனியாக ஓடி, தனியாக சம்பாரித்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் தனிமையாகவே இருந்து சாவறதுக்கான ஒரே வழியை தான் இவனுங்களாம் உருவாக்கி வச்சுருக்காங்க. இதனால தான் நம்ம எல்லாம் பிரிஞ்சிருக்கோம். நான் சொல்கிறது புரியுதுங்களா? பொங்கலுக்கு லீவ் இல்லை, எக்ஸ்ட்ரா லீவ் போட்டால் என்ன பிரச்சனை? சம்பளம் முடிச்சுப்பான். தீபாவளிக்கு ஒரு நாள் எக்ஸ்ட்ரா லீவ் போட்டால் சம்பளம் முடிச்சுப்பான். காது குத்துக்கு லீவு சம்பளம் முடிச்சுப்பான். கல்யாணத்துக்கு லீவு சம்பளம் முடிச்சுப்பான். லீவு போடணும், மேனேஜர்கிட்ட பர்மிஷன் வாங்கணும், மேனேஜர் சொன்னால் கேட்க மாட்டான், மேனேஜருக்கு விட மாட்டான், அவன் விட மாட்டான், இவன் விட மாட்டான். குழந்தைங்களோட ஆனுவல் டே செலிப்ரேஷனுக்கு கூட நிறைய பேரண்ட்ஸால் போக முடியல. தான் குழந்தைங்க ஃபஸ்ட் டைம் டான்ஸ் ஆடுதுங்கன்னா அதுக்கு லீவு கேட்குறதுக்கு போக முடியல. காரணம், அப்படி லீவு கேட்டால் அவன் என்னை வந்து எதை சொல்லிடுவான், என்னோடய ஈகோ வந்து அவனோட இதை விட பெருசு, நான் போக மாட்டேன். அந்த வேலையை விட்டால் வாழ்க்கை போயிடுச்சு, காசு போயிடுச்சு, இஎம்ஐ கட்ட முடியாது. என்ன பஸ், இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. இதை நீங்கள் ஃபுல் வீடியோ கேட்டதுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக டவுட் வரும். ஏன்னா நான் வந்துட்டு உங்களுக்கு வந்து நான் அதாவது ஒரு மேலோட்டமாக தான் சில விஷயத்த சொல்லியிருக்கேன். நீங்கள் டீப்பாக போக 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 நிறையா விஷயம் வெளியே வரும். அது நீங்கள் கேட்குற கேள்வியில் தான் இருக்குது. நானாக கற்பனை பண்ணிக்கிட்டு நீங்கள் இப்படி நினைப்பீங்க அப்படி நினைப்பீங்கன்னு என்னால் எல்லாத்தோட பிரச்சனையும் சால்வ் பண்ண முடியாது. எல்லாத்தோட கேள்வியும் கற்பனை பண்ணி எனக்கு ஆன்சர் சொல்ல தெரியாது. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், திங்க் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது கேட்கணுமா கேளுங்க, அவ்வளோதான். இது வந்து இது ஒரு தியரி. இதை நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள். இது நிறையா பேருக்கு செட் ஆகலாம், நிறைய பேருக்கு செட் ஆகாமல் போகலாம். நான் சொல்கிறது மட்டும்தான் உண்மை, நான் சொல்கிறத மட்டும் நம்புங்க, அந்த மாதிரி நான் சொல்லலை. சரிங்களா? இதில் ஏதாவது நான் தப்பாக பேசியிருந்தாவோ யாரையாவது கஷ்டப்படுத்தியிருந்தாவோ தயவு செஞ்சு நான் மன்னிச்சிருங்க. நான் யாரையும்
எதையும் அவங்களை கஷ்டப்படுத்தணுங்கிற நோக்கத்தை சொல்லலை. இது ஒரு யதார்த்தமான ஒரு விஷயம். திங்க் பண்ணி பாருங்கள். நாங்கள் மேற்கொண்டு அடுத்து ஏதோ வீடியோ போடணும், ஏதோ டாபிக் பற்றி பேசணும்னா எனக்கு ஒரு கமெண்ட்டில் ஒரு மெசேஜ் போடுங்க. இல்லை ஏதாவது கொஷின்ஸ் இருந்தாலும் ரைஸ் பண்ணுங்கள். சரிங்களா? ஐ வில் டெஃபினெட்லி ஆன்சர் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ ஃபார் ஃபாலோயிங். Let's meet again in another episode. Okay, we'll meet again. Bye guys. Okay, thank you.